உக்காரு உக்காரா உக்காரு. என்னதா கை கால் அமைப்பா. நாடு ஒரு நாட்டு இலவசிங்க எப்படா சீரும் பாம்பினி துணை இருந்தேனே கொட்டும் தேனதை மடியில் வைத்தேனே ஆர்மி பக்கத்துல நேரத்தை பக்கம் போற வரைக்கும் உங்களோட ஆட்சி அண்டி சாவடி தேவடியா நாளைக்கு வருது போடி இங்க வாடானே வாடா போ வாடா வண்டி எடுத்துன்னு போறோம் வண்டியில போறோம் 15 பேர் போறோம். ஆமா யாரு ஊர் தாண்டி போற? உங்க ஊர் தாண்டி போறோம். நான் நாத்து பக்கத்துக்கு போகணும் ஆசை செத்துட்டுனாக்கா நீ அதுல வர நீ ஒவ்வொரு தாட்டிக்கு இங்க இதுல இறங்கி யாரு நீ? நான் இன்னைக்கு இறங்க பஸ்ல போறியா? நான் இறங்க மாட்டேன் இறங்க மாட்டேன் இன்னைக்கா? ஆமா. ஓ நான் சொல்லிட்டு பழிச்சிடுமா? ஆமா. நீ எப்படி இருந்தாலும் நாளைக்கு பச்சி இல்ல இதனா பச்சி போவானு. டேய் டேய் இறந்த போய் ஏந்துறா உக்கார்றா ஏந்துரு அங்கே நான் வார வந்துடுறேன் உக்காரு உக்காரு ஏந்துரு உக்காரு 5 குடி வாங்கி குடிச்சு பேசாதடா இறந்த நாயே வாயோட நாயே என்ன பேச்சு உனக்கு? அந்த பொண்ணுக்கு தான் நாய் மாட்டுக்குது. யார் அது அது வாங்க என்ன சொல்றாங்க? யார் இறந்த பொண்ணு? என்ன சொல்றாங்க? எந்த பையன் அவங்க சொல்லி சத்தமா நல்லா யாருங்க என்ன அவங்கள்ட்ட சொல்லணும். என்னங்க அவங்க இறந்த பொண்ணுல அந்த அம்மா கோடீஸ்வரி. ஆமா 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 அம்மா சத்தியமா அவங்க இறந்த பொண்ணே கிடையாது. பொறுக்கிற பொண்ணு சொல்றா சொல்லிட்டுனா பொறுக்கிற பொண்ணா? பொறுப்பான பொண்ணு சொல்லாங்க. ஆமா ஆமா அவங்க இறந்த பொண்ணு கிடையாது. பொறுப்பான நாட்டு மகாராணிமா. அவங்க இவ்வளவு அடி அச்சாலே உன் மனாட்டி அங்கே ஓரம் இவ்வளவு அடி அச்ச உன் மனாட்டி யாரு ஒரே நாட்டு அடிக்குது. இவ்வளவு அடி உன் மனாட்டி அடிச்சு உன் பொண்டாட்டி திருப்பியா இருக்குது கேட்டுப்பாளா? கேட்கல. இப்ப புரிஞ்சுக்க நானு உன்னை கேட்டுருப்பாளா? கேட்கல. இப்ப புரிஞ்சுக்கனேன்னு சொன்னேன் நானு. அதே நச்சு பாரு உங்க அம்மால கை கால ஊச்சிடுவேன். அதான் பொண்டாட்டிக்கு வெப்பாட்டிக்கு வித்தியாசம் போடாங்க. டேய் கட்டின பொண்டாட்டிக்கு எவன் துரோகம் பண்றானோ அவனுக்கெல்லாம் அதே நிலைமை.
வேணாடி மீனை சொல்றதுக்கு நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம் ஒரு இடம் பாக்கி விட்ட மாட்டோமோ நம்ம எங்க விட்டுமா பாக்கிய நீ என்ன வந்து பொறுக்கிறோன்ற நான் பொறுக்கிறோட பொறுப்பான செய்வேன் பையா டேய் உக்காருங்க டேய் தர போறேன்டா 5 ரூபாய் இருந்து கொடு அதுக்கு உங்களுக்கு குடுறா குடுறா டேய் உனக்கு 10 தர போறேன் எனக்கு பரிசா ஆமா அதுல பரிசா 10 முத்தம் கூட பாரு ஏமா அவ 10 முத்தம் கொடுத்து போட போட்டே அங்கியா முத்தமே நீ வாடி கேடியா இது மாதிரி ஜெரும் தெரிஞ்சா உங்க முத்து அங்க நல்லா இருக்கா அடி நல்லா தடி இருந்தா எவ்வளவு எத்தனை சொல்லாதடா நீங்க நாடோட மாட்டே எத்தனை சொல்லாதடா எத்தனை சொல்லாதே அம்மா அம்மா பத்தினி அம்மா சொல்றதுக்கு நான் சொல்றா நான் பாரு சொல்றா பத்தினி அம்மா அப்படி சொல்லணும் கை கட்டி பாமல கை எதனா பேசுன மாமால குடல உரிடுவேன் அது தேங்காய் கட்டின பாட்டி கூட கூடாது சொல்லு கட்டின பாட்டி விட்டு யாரும் ஓட்டி பாட்டி கூட வாங்கின அடி நான் விதவிதமா நடிப்பேன் விதவிதமா செய்வேன் எங்க போச்சு அடி உனக்கு ஆமா தானே ஒரு கட்டின மாட்டி என் பேச்சுக்கு நடிக்கிறானே இவன் ஆம்பளையா பொட்ட பையா ஆனா நல்லாதான் இந்த சொத்துக்காக இப்படி அழிவு சொல்லி பாரு எனக்கு தேவை பணம் பணம் கொடுத்தானா பெத்த அப்ப உண்டா படுப்பேன் ஐயோ ஐயோ பரவாயில்லடா நான் செத்துனாச்சுக்கா 10 வருஷமா வாழ மாட்டேன் முன்னாடியா கூட்டம் சிங்க இருக்க போறான பொட்டை நல்ல நாட்டுல இறங்குது உனக்கா இந்த நாடோட நாட்டுக்கு கடைசி கட்டத்துல ஒரு கதையை தான் அடிக்கிறான் அதான் கை கரெக்டாக வைக்கிறான் வைய இங்கே பாடு எனக்கு அள்ளி கொஞ்சம் வைக்கான்தானு நான் அவங்க அள்ளி கொடுத்தேன் புட்றா இது வாங்குறான் பத்தியா அப்படி வாங்குறான் பத்தியா டேய் கையில கொடுத்தா டேய் 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 கையில கொடுத்தனா என் வீட்டுக்கு லட்சுமி பிள்ளை ஊங்கிட்டு வந்துடும் லட்சுமி ஆமாண்டா டேய் அம்மா தான் எத்தனை போடாது லட்சுமி போட்டா போட மாட்டாட்டேன் அப்படி எதுவும் போட்டேன் கையில கொடுக்க கூடாது என் ராசி பிள்ளை அவங்க அவன் படிச்சு ஆயிடுவான் டேய் புட்றா இந்த ஓட்டு எடுத்து கொஞ்சம் நாட்டு மக்களுக்கு பிச்சை கேட்டால் நாட்டு மக்கள் தான் மதிப்பார்கள் ஓடு பிச்சை அடி யானத்துல இருந்தா அசிங்கம் உன் முகத்தை நான் மொய்க்கூடாது உன்னை பார்க்கவும் கூடாது உன்னை பார்த்து அப்ப செத்துருவியா அம்மால உன் குடலை உருவிடுவேன் ஒரு நாடாங்க கையை நான் தேய்க்கிறேன் கையை நாங்கள் வைக்கிறேன் நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை
வந்த பறவை அங்கு உள்ளகளை ரத்த வெள்ளத்தில் குடிக்க வைப்பது விதியம்மா வாய்தடுவது குலத்தாண்டம்மா அங்கு உள்ளகளை ரத்த வெள்ளத்தில் குடிக்க வைப்பது விதியம்மா இறந்த நாய் என் மோத்த வந்துட்டா எங்கன்னா போய் போச்சுக்கலாம் போட அப்பா உன்னையே கட்டிட்டு இருந்தேனே நீ காத்து என்னுடைய மனைவி ஓடி வந்தால் அத்தாடி இந்த தாட்சி நம்பர் நாட்டுக்கு வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னானே அவருடைய வார்த்தை கேட்டிருந்தால் எனக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குமா இறைவா மனைவி வேட்டை காக்காத பாவியாக்கி விட்டேன் மனைவி எங்கிருக்காள் அவளை அடித்து துன்புறுத்தி துருத்தி விட்டேனே இறைவா என்னுடைய மனைவி பார்க்க முடியாதா என்னுடைய நிலைமை மாற வேண்டுமா ஆண்டவா வைத்தான் பெண்களையே கண்ணீர் வைத்தான் வைத்தான் எங்களை கண்ணீர் வைத்தான் கரமேல் விரக்க வைத்தான்
இந்த நிலைமைக்கான பார்த்து ஏற்றுக்கொள்வாயா? உன்னை கல்வியாக உன்னை கல்யாணி. உன்னை தேடி வருகிறேன் கல்யாணி. உன்னை தேடி வருகிறேன் கல்யாணி. மன்னித்தேன், ஒரு வார்த்தை சொல்லம்மா. இப்போதாவது என்னை புரிந்து கொண்டிருக்கிறீர்களே, அதுவே போதும் மாமா. அப்போதே கூறினேன், என் பேச்சை கேட்காமல் தாசியின் பேச்சை கேட்டு என்னை அடிக்கடி அடித்து விட்டு விட்டீர்கள். இப்போது பார்த்தீர்களா, உங்களுக்கு என் பேச்சை கல்யாணி, உன்னை வார்த்தை கேட்டிருந்தால் எனக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நண்புடைய நாடு நகரம் அத்தனை எழுதி வாங்கிக் கொண்டு ஆடி அவனை துணிபடுத்திக் கொண்டு என்கிட்டே ஓட்டி தந்து விட்டான். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்காக உன் தங்கை ஜீவா அரண்மனை காத்துக் கொண்டிருக்கிறார். ஜீவா பாத்தியா எங்கே இருக்கிறான்? என்ன மன்னித்தேன் ஜீவா. அண்ணா, நீங்க வந்ததே பெரிய பெரிய விஷயம். அதனால அண்ணா சேகர்மா கண்